Hey all, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம வந்து பனீர் and lettuce யூஸ் பண்ணி ஒரு salad பண்ண போறோம். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்னெல்லாம் ingredients தேவை, இது எப்படி பண்ணலாம் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாமா இப்போ சாலட்க்கு நான் இங்கே என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு 200 grams of பனீர் வந்து இந்த மாதிரி க்யூப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் குட்டியாகவும் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒன்று நீளமாக நறுக்குனது, அதே மாதிரி ஒரே ஒரு குக்கும்பர் இப்படி நீளமாக நறுக்கியிருக்கேன். இதை தவிர லெட்டப்ஸ் காமிச்சோம் இல்லையா, அது இப்போது பன்னீருக்கு மேரினேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. நம்ம தவாவில் டோஸ்ட் பண்ணி தான் பன்னீர் சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். லெமன் ட்ரெஸ்ஸிங் மேரினேஷன் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தயிர் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் தான் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரே தாராளமாக போகிறோம். அதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்கிறதோ அது, இந்த பன்னீருக்கு மட்டும் போட்டால் போகிறோம் அந்த அளவுக்கு காரம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா போடணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது ஆப்ஷனல், வேண்டாட்டி நீங்கள் கரம் மசாலா அவாய்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அதே மாதிரி டேஸ்ட்டுக்கு பன்னீருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வினிகர் அண்ட் ஆலிவ் ஆயில் ட்ரெஸ்ஸிங் தான் பண்ண போகிறோம். அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பன்னீருக்கு மட்டும் ஒரு சிட்டிகை மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த 3 சிம்பிளான பொருள். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்காம தான் இந்த சாலட் பண்ண போகிறேன். சாலடுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் அந்த பன்னீர் பீசஸை போட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே அந்த வெங்காயம் அண்ட் குக்கும்பரையும் போட்டுட்டு தோசை தவாவில் ஒரு தடவை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம எப்படியும் இதில் ஃபஸ்ட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். நமக்கு நிறைய தயிர் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த ரெண்டையும் அதோடையே சேர்த்துடலாம். இப்போ பன்னீரை சேர்த்துட்டேன். நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து ஊற விட்டுட்டு நம்ம அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இது குக்டு சாலட். நம்ம வந்து இது குக் பண்ணாமல் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதுலேயே வந்து கொஞ்சமாக எவ்வளோ குக்கும்பர் தேவையோ அதையும் இந்த ஒரு ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். எல்லா குக்கும்பரும் தேவையில்லை, ஏன்னா என்னோடது பெரிய குக்கும்பர். அதனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். உப்பு அண்ட் காரத்துக்கு பதிலாக நான் பெப்பர் பவுடர் சேர்க்க போகிறேன். உப்பு மட்டும் இன்னும் ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். குக்கும்பருக்கும் இதுக்கும் உப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயமும் சரி குக்கும்பரும் சரி தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம். நீங்கள் பெப்பர் பவுடருக்கு பதிலாக திருப்பி இதுவே கூட சேர்த்துக்கலாம், காரப்பொடியே. அப்புறம் ரோஸ்டட் ஜீரா பவுடர் கொஞ்சம் சேர்க்குறேன். ரோஸ்டட் ஜீரா பவுடர் இந்த மாதிரி டிஷ்ஷஸில் சேர்க்குறச்ச அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். உங்களுக்கு சாலட் சாப்பிடும்போது கூட நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் எவ்ரிதிங் டுகெதர். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் இதை நல்லா ஊற விட்டுக்கோங்க. நாம் வந்து பேன் ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கிரில் பேன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தோசை தவாவில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். 15 மினிட்ஸ் அளவுக்கு அதை ரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன குக்கிங் ஆயில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆலிவ் ஆயிலே சேர்த்து கூட இதெல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு தோசை தவாவில் சும்மா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், வெங்காயம் அண்டு இது அதெல்லாம் டோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ரொம்ப உங்களுக்கு ப்ரௌனாக டோஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவு டோஸ்ட் பண்ணாலே போகிறோம். ஜஸ்ட் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக, அந்த கிரில்டு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான், டோஸ்டட் ஃப்ளேவருக்காக. நீங்கள் கிரில் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கிரில் பேனில் பண்ணலை, நான் வந்து ஜஸ்ட்டு தோசை தவாவில் மட்டுமே பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காயும் சரி இந்த வெங்காயமும் சரி இந்த மசாலாலெல்லாம் கோட் ஆகி இதில் டோஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு பன்னீர் இன்னும் ப்ரௌனாக வேணும், எனக்கு நல்ல க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தனியாக கூட டோஸ்ட் பண்ணிட்டு இந்த வெங்காயமும் கேப்சிகமும் நீங்கள் அதுக்கப்புறமா குக்கும்பரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
எனக்கு இந்த அளவுக்கு போகிறோம். இது நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். ஒரு மீலாகவே ஒரு லஞ்சில் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து ஸ்நாக் டைம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 4 பேரே சாப்பிட்லாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சாலட் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாலட் மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த சாலட்கான ட்ரெஸ்ஸிங்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி லெமன் இல்லாததுனால நான் வினிகர் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த லெட்டப்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, ஏன்னா நம்ம இந்த பன்னீர் அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அதனால் இந்த லெட்டப்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் சுகர் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து சுகர் சேர்க்க மாட்டேன். இப்போது இதில் ஹனி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா? இப்போ வந்து நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் வேணும்னா ஹனி இல்லை சுகர் எது வேணுமோ போட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரெஸ்ஸிங்கோட ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது இந்த ஐஸ் வாட்டரில் நல்லா போட்டு எடுத்து வச்சுருக்கிற லெட்டப்ஸ் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்கள் சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக, எப்படி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். லெட்டப்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கப் அளவுக்கு லெட்டஸ் வச்சுருக்கேன். ஐஸ் வாட்டரில் ஊற போட்டது அதை சேர்த்துட்டு இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸிங்கோட. ஏன்னா மிச்சம் எல்லாத்துலேயும் உப்பு காரம்லாம் இருக்கும், இந்த லெட்டப்ஸில் தான் ஒன்றுமே இருக்காது. அதனால தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்போது நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குக்கும்பர், ஆனியன் அண்டு பன்னீர், இது 3ஐயும் இதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி இருந்தது அப்படின்னா டீசீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சேர்க்காதீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பு தெரியும். அதே மாதிரி வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் லெட்டவ்ஸ் அண்ட் பன்னீர் சாலட் ரெடி. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்றைக்குமே ட்ரெஸ்ஸிங் சேர்க்கணும். லெட்டப்ஸும் அப்போ தான் சேர்க்கணும், இல்லாட்டி அதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் bagiskitchen.com பார்க்கணும். என்னோடய பிளாகோட லிங்க், அப்புறம் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு பன்னீர் வச்சு ஒரு சாலட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லெட்டவ்ஸ் அண்ட் பன்னீர் சாலட் ரெடி. ரொம்ப ஹோம் ஸ்டைல் சிம்பிள் சாலட் ரெடி ஆயாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த லெட்டவ்ஸ் அண்ட் பன்னீர் சாலட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி. நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய ரெசிபிஸ் எது ட்ரை பண்ணாலும் அதோட ஃபோட்டோஸை என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபேஸ்புக் லிங்க், பேஜோட லிங்க்கு, அப்புறம் வந்து பிளாகோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பன்னீர் யூஸ் பண்ணி இன்னொரு சாலடும் பண்ணியிருக்கேன், அதோட ரெசிப்பியும் லிங்க் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஈஸியான, ஹெல்தியான, ட்ரெடிஷ்னலான அல்லது ஒரு இனோவேட்டிவான ஏதோ ஒரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.